கவலைகளை அகற்றும் திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் பகுதி 3. ஆலயத்தின் தெற்கே அமைந்துள்ள திருக்குளமான வள்ளையார் ஓடை எனும் சரவணப் பொய்கையில் நீராடி கிழக்கு பார்த்த ராஜகோபுரத்தை வணங்கி ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கீழே ஒரு சிறு பீடத்தில் முருகப்பெருமான் ஜெபமாலை கமண்டலம் அபயவரத திருக்கரங்களுடன் பிரம்ம சாஸ்தா வடிவில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். மூலவர் சுயம்பு என்பதால் இந்த சிறிய மூர்த்தியை சிதம்பர சுவாமிகள் அபிஷேக வழிபாட்டிற்காக அமைத்துள்ளார். கருவறையில் உள்ள மூலவருக்கு புனுகுச் சட்டம் சாத்தி கவசம் திருவாபரணம் முதலியன அணிவிக்கிறார்கள். எதிரில் யானை வாகனமும் பலிபீடமும் உள்ளன. கணபதி, தண்டாயுதபாணி, பிரம்மசாஸ்தா, துர்க்கை, அகத்தியர், நாகராஜா, வீரபாகு, வீரபத்திரர் சந்நிதிகளும் ஆலய உட்பிரகாரத்தில் காணப்படுகின்றன. கருவறை பின்புறம் பஞ்சலோகத்தில் அமைந்த விநாயகர், சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர், பிரம்மா, தேவேந்திரன், நந்தி, துவனி சண்டேசர், மாதுரு சண்டேசர், அஸ்திரதேவர், உபதேச மூர்த்தி சந்நிதிகளும் அமைந்துள்ளன. உபதேசமூர்த்தி சிவபெருமானது மடியிலிருந்து அவரது திருமுகத்தை பார்த்தபடி முருகப்பெருமான் அமர்ந்திருக்க, சிவபெருமானோ தன் குழந்தையிடம் பிரணவப் பொருளை உபதேசம் பெறும் அதி அற்புதத் திருவடிவம் இங்கு இருக்கிறது. இந்த உபதேசமூர்த்திக்கு மரிக்கொழுந்து சாத்தி நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். இங்கு நடக்கும் மாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் விழாவில் உபதேச மூர்த்தியாய் உள்ள உற்சவர் வெளியே கொண்டு வரப்படுவார். அவரை 16 கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு முருகப்பெருமான் சுவாமி மலையில் நிகழ்த்திய அப்பனுக்கு பாடம் சொன்ன நிகழ்வு இங்கும் நடத்தப்படும். பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரம் ஓத பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கூறி மீண்டும் படைப்புத் தொழில் பிரம்மாவிடம் ஒப்படைக்கப்படும் நிகழ்வும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியை பகுதி 4இல் பார்ப்போம். நன்றி. இது போன்ற வீடியோக்கு கந்தன் ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.